அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மைசூர் பருப்பில் எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா அலசிட்டு 1/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு இருந்ததுன்னா அரிசி மாவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி இது கூட சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கினோம்னா வடை நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், பொடி இருந்ததுன்னா பொடியாக சேர்த்துக்கலாம். இந்த தனியாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். கருவேப்பிலை தேவையான அளவு பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பொடியாக நைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு காய் கட் பண்ணுறது இருந்ததுன்னா அதில் சேர்த்து பொடியாக துருவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன வடையாக தட்டுறதா இருந்ததுன்னா வெங்காயம் நல்லா பொடியாக இருக்கணும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஊற வச்சா சோம்பு வாசம் பிடிக்காதவங்க இஞ்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பொடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, தேங்காய் பூ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு. விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுவை கொடுக்கும். இது நல்லா சேர்த்து கலந்து விடணும். சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்துக்கலாம். செவந்து வந்ததும் எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டினீங்கன்னா வேகாது. செவக்க வெந்ததும் எடுத்துடலாம். இப்போ காயின் வடை ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.